அப்பா யாரோ தமிழ் யூடியூபரா அவரை கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. தொக்கா 2 கண்டென்ட் மாட்டிருக்கு, சிக்கிருக்குதா? அந்த 2 கண்டென்ட்டை பார்த்துடலாமா? அவர் 2 விஷயம் சொல்லியிருந்தாரு இல்லையா? முதலாவது விஷயம், வாட்டர் ட்ரெயின் அவரே காட்டி தொக்கா மாட்டியிருக்கிறாரு. என்னன்னா, அவர் காட்டியிருக்கிற அந்த ஒரு வாட்டர் ட்ரெயின் உனக்கு உண்மையிலேயே அதை நீ எடுக்கணும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு, யாரோ இறங்கி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீ ரோட்டை உடைச்சி தான் அந்த மேன்ஹோல் மூடியே நீ வெளில எடுக்க முடியும். அதனால் என்னென்ன வீணாகுது? முதல்ல வரிப்பணம், மக்களோட வரிப்பணம் வீணாகுது. உடனடியாக நம்ம அக்சஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால உங்களுக்கு கால்வாயை அடைச்சிக்கிட்டு தண்ணி மேலே ஏறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மூணாவது, உடைச்ச ரோடை நம்ம ஆளுங்கள் சீர் பண்ண மாட்டாங்க. அதனால் யாராவது கீழே வந்து அடிபடுறதுக்கோ உயிரிழக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஒரு மேன்ஹோல் மூடியை பாரு, இது ஈஸியாக இந்த ஊக்ஸ் போட்டு நீ அழகாக லிஃப்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உனக்கு ரோடு வந்து டேமேஜ் ஆகாது. இதோட பீடிங்குமே உனக்கு மெட்டல் இருக்கிறதுனால ரோடை வந்து உங்களுக்கு பாதுகாக்கப்படுது. இரண்டாவது கண்டென்ட் அவர் காட்டினது ஒரு கால்வாய், ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய கால்வாய். யாராவது தவறி அது மேலே விழுந்தால் கூட கபால மோட்சம் அப்படின்றது ஏற்படும். இல்லை அடிபடுத்தி சராச்சி தேய்ச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, எப்போ கால்வாய் ஓப்பனாக இருக்கோ கொசு உற்பத்தி அதிகமாகும். இதனால் டெங்கு, மலேரியா, காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகும். இதனால் உயிரிழக்கக்கூடிய மக்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், ரோட்டில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெப்பு இல்லாமல் இப்போ நான் நடந்து போகிறேன், எனக்கு ஸ்டெப்பே இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கட்டமைப்பு. மக்களுடைய வரிப்பணமும் உயிரை பற்றி கவலைப்படாத ஆட்களுக்கு பேர் வந்து தற்கூரிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா சோறு போட்டுன்னு இருப்பாங்க, அப்படியே ஜாலியாக ஊர் மேய்ஞ்சிருக்கிட்டு இருக்கிற ஆட்கள். இவங்க என்ன பண்ணியிருக்கணும் தைரியம் இருந்தால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கனிம வள கொள்ளையை தடுக்கிற மாதிரி எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்து அவங்களுக்கு சவால் விட்டுருந்தாங்க அப்படின்னா நானே பாராட்டியிருப்பேன், நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இதுங்க தற்கூரிங்க அப்படி தான் இருக்கும்.